வெல்கம் டு மாஸ்க் என்டர்டைன்மெண்ட்ஸ். கரெக்ட்டுங்க, இது எங்க சேனலோட ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ தான். நிறைய ட்ரை பண்ணோம் பேசலான்ட்டு, ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. அதனால ஒரு சரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அந்த கான்செப்ட்ல நீங்க ப்ரொமோஷனே பாத்துருக்கீங்க, எதனால இந்த சேனல் எதனால எந்த கண்டென்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு மாஸ்க், அது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு எதனால மாஸ்க் MASK எல்லாமே சொல்லாச்சு. ஆனா கீழே வந்து நோட் பண்ணி பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கும். என்டர்டைன்மெண்ட்ஸ்னா சோ காமெடி பண்ணுவாங்க, பண்ணணும்ல, நம்மளுக்கும் வரணும்ல. அதுதான் இவனுக்கு வச்சு அந்த காமெடி வந்து நீங்க எதிர்பார்க்கறது கொஞ்சம் டவுட் தான். ஆனா என்டர்டைன்மெண்ட்ஸ் கண்டிப்பா இருக்குங்க, அது நான் கேரண்டி. நான் கண்டிப்பா நீங்க பாருங்க, ஒரு வீடியோவும் ஒரு எபிசோடும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும், அது பாருங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ நாங்க எங்க வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா, ஐ திங்க் எங்களோட பேக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சொல்றேன், நீங்க கேளுங்க. சென்னையில நிறைய ஐடியல் பிளேஸ் நிறைய இருக்கு. இப்போ சொல்ல போனா சென்னையில ஒரு சென்னையில இது ரொம்ப ஃபேமஸ் வந்துடும். அது போல என்ன சொல்லுவேன், மெரினா பீச், சென்னை சென்ட்ரல், நீ மெரினா பீச், அப்புறம் பாரிஸ், பாரிஸ், அண்ணா சமாதி, லைட் ஹவுஸ் இருக்கு, ஹார்பர் இருக்கு, சாந்தம் சர்ச் இருக்கு. இது போல நிறைய புரோக்கன் பீச். இதெல்லாம் வந்து சென்னையிலே இப்போ மக்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் தான். ஆனா இதெல்லாம் ஜனங்களே பார்க்காம தான் இருக்கு. லைட் ஹவுஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பக்கத்துல ஒரு 7-8 ஊர் இருக்கு. அங்க இருக்கிற பசங்களே அங்க இருக்கிற ஜனங்களே வந்து இங்க பார்க்காம தான் இருக்காங்க. ஆனா அந்த ஊர்லயே நான் ஒண்ணுதான் காரி துப்பிட்டு இருக்கேன். நான் அது சரி, நீ துப்புனா சரி, கஷ்டப்பட்டு வந்து நான் வந்து ஒரு ஜென்ரலா போனேன். அதுதான் இப்ப வந்து உள்ள இருக்காருங்க, அது வந்து பார்க்காம இருக்காங்க. இங்க லைட் ஹவுஸ் பிஞ்சு போனா ஒரு 30-40 நீங்க நிறைய செலவு பண்றீங்க இதுக்கும். ஆனா அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் இல்லாமலே இங்க இருந்தெல்லாம் போனா உங்களுக்கு சமமா என்டர்டைன்மெண்டா இருக்கும். இது வந்து பார்க்கலாம். நீங்க வந்து பார்த்தோம்னா லைட் ஹவுஸ் ரொம்ப பழைய காலத்துல இருந்து கட்டக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அதையும் நம்ம இன்னும் பார்க்காம தான் இருக்கும். அதை பத்தி பார்க்க தான் நாங்க உள்ள போனோம். நீங்களும் வாங்க, நிறைய சஸ்பென்ஸ் நிறைய சர்ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. பழம் நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு மும்மொழியில வரவேற்பாங்க. கலைஞர் விளக்கம், லைட் ஹவுஸ், அதுக்கப்புறம் இங்க எதுவும் போட்டிருக்காங்க. எனக்கு என்ன லாங்குவேஜ் வருது அதை படிச்சு நான் உள்ள போய்ப்பேன். எனக்கு வந்து சென்னை லைட் ஹவுஸ் அது வந்து ஃபாரினர் இங்கிலீஷ் தெரியும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் விளக்கம், அவங்க மொழி தெரிஞ்சா அவங்க பாட்டு கத்துக்க போறாங்க. ஆனா இதுல நிறைய ஒரு அரசியல் போயிட்டு இருக்காங்க. அதனால நான் தமிழ்லயே ஃபர்ஸ்ட் போறேன். நிறைய இருக்கு. இன்னொன்னு அது என்னன்னா, இதுதாங்க மெயின். இந்த போர்டு இதை பார்த்தாலே தெரியும். சண்டே டு சாட்டர்டே வரைக்கும் இருக்குது. மண்டே மட்டும்தான் லீவு. மண்டே வந்து பாத்தீங்கன்னா லீவு, யாரும் வராது, ஏமாந்து போவீங்க. அதே போல காலையில 10 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு 1 மணிக்கு லஞ்ச் டைமா சாப்பிட போறாங்க. அவங்களும் பசிக்குங்க. 1 மணிக்கு போயிட்டு நீங்க வரா மாதிரி இருந்தா ஒரு 3 o'clock மேல வாங்க. ஏன்னா வெயில் அப்பதான் கொஞ்சம் ஒரு மாதிரி கம்மியா இருக்கும். சின்ன பசங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து ரொம்ப எங்களாலே முடியல சுத்தமா, ரொம்ப வெயிலா இருக்குதா. என்ன வெயில் தான், குடிங்களாச்சு போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்க. நம்மள வர வைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, கைடு போய் பார்க்கலாம், சுத்தி பார்த்துட்டு வரலாம். சென்னை வாங்க. 9 சிம்பு சாருக்கு பிடிச்ச நம்பரு. அங்க போற ட்ரெயின்ரா, செம்மையாதுரா. கொஞ்சம் தலை ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்குது இங்க இருந்து எட்டி பார்த்தா. ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா இருக்கும், நீங்க வந்து ட்ரை பண்ணலான்ட்டு பாருங்க. சென்னை, நம்ம சென்னை. இது ஃப்ரேம பாருங்க ஜி, சொன்ன போல பாருங்க ஜி. ஃப்ரேம பாருங்க ஜி. இருக்கு நினைக்கிறேன். போங்க மேல போங்க. தலையை குமிச்சு அவங்க எச்சிக்கு போறீங்க. இங்க மேல தடுப்பு இது ஒரு எடுத்துக்காட்டு தாங்க. பார்த்து வாங்க. சில இடத்துல நம்ம குனிஞ்சு போகணும்னுவாங்களே, நம்ம ஃபர்ஸ்ட் சுத்தி பார்த்துடலாம். நான் வந்து லைட் சொன்னா இந்த கில்லி படத்துல சுத்தி படிக்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் எனக்கு நினைச்சேன். இங்க வந்து பார்த்தோன்னா லிஃப்ட் இருக்கான். அது எனக்கு தான் சட்டனா இருக்கு. ஆனா அவன் வந்து ஷார்ட் ஜிபிடில ஃபுல்லா கேதர் பண்ணுவான். மாத்திட்டாங்க. என்ன கடலை பாருங்க, அங்க ஏதோ அந்த போட் ஒண்ணு போகுது, வட சென்னை ஷூட் மாதிரி. சொல்லுங்க. என்னதான் கடலை நம்ம இவ்வளவு லாங்ல இருந்து பார்த்தோம்னா அது கிட்ட இருந்து பாக்குறது அது என்ன உண்மைதாங்க. ஆனா இந்த வெயில கிட்ட இருந்து போனா சத்தியமா நான் இருக்கிற கலர்லாம் இன்னொன்னு பகல்லயே ஃபிளாஷ் வச்சு பாக்குற மாதிரி ஆயிடுவேன் நானு. அதனால வாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து சென்னையோட ஃபர்ஸ்ட் லைட் ஹவுஸ் தான். எத்தனாதான் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? எத்தனாதான் இருக்கும் நான் நினைக்கிறேன். என்னடா தெரியும், நீ தான் ஃபுல்லா ஷார்ட் ஜிபிடில வரும்போது பாத்துட்டு வந்த. என்ன வந்து எத்தனை இருக்கு என்ன கேக்குறான், நீ தான் பாத்துட்டு வந்த. சொல்றேன். How do I tell you? நான் எடுத்தவனே இப்படிலாம் பேசுறேன். சரி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து
சென்ட் ஜார்ஜ் கோட்டையில வச்சிருந்தாங்க. இதே மாதிரியா இல்ல இல்ல இதே மாதிரி இல்ல, நார்மலா வந்து ஒரு எவ்வளவு ஆயிட்டுன்னா ஒரு 50 அடி கிட்ட அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. அது விளக்கு வந்து தேங்காய் எண்ணெயில வச்சு ஏத்துற மாதிரி விளக்கு வச்சு. விளக்குன்னா இந்த ஆமா அந்த லைட்டுக்கு பதிலா அப்ப அந்த காலத்துல எந்த மாதிரி இருக்குமோ சொல்லிட்டு அந்த மாதிரி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் போக போக இது வந்து 1796ல 1796, அதாவது 1796 கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கேன். அப்பதான் லைட் ஹவுஸ்னு ஒண்ணு வந்து உருவாகுது. எதுக்காகனா அந்த ரீசன் நான் பாக்கலங்க, சொன்னா நானே தெரிஞ்சுப்பேன். லைட் ஹவுஸ்ன்றது எதுக்காகனா ஒரு டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்குதுல்ல, டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட்னா பஸ்ல போட்டு டிரான்ஸ்போர்ட் தான் கடல் வழியா அப்படி சொல்லுங்க. அதுக்காக துறைமுகம் நடத்துக்காக அவங்க ஒரு ஸ்டாப்பிங் ஒரு இல்ல தெரிய மாட்டுது, அவங்க எங்க ஸ்டாப் பண்ணணும் சொல்லிட்டு தெரியாது. ஆனா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்சார்லாம் இல்லங்க. போட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் இந்த மேப்லாம் ஜிபிஎஸ் மேப்லாம் இப்ப இல்ல, கூகுள் மேப்லாம் இப்ப இல்ல, இப்பதான் வந்திருக்கு நினைக்கிறேன் கூகுள் மேப்லாம். சோ அதை பார்த்துட்டு பீஸா வந்து லெஃப்ட் ரைட் மச்சான் கேப்டன் கூட பேசி வந்துடுறாங்க போல. பார்த்தாலே தெரிகிறது. ஆனா அப்ப அந்த காலத்துல எல்லாம் இல்லைங்க. அங்க இருந்து பாத்தீங்கன்னா அங்க கரை இருக்கு, ஒரு நிலப்பரப்பு இருக்குன்னா எது அவங்களுக்கு தெரியும்னா அப்போ வந்து விளக்கம் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி தான் தேங்காய் எண்ணெயில ஒரு மாதிரி விளக்கு மாரி செஞ்சு அது ஒரு அடையாளமா வச்சுக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கலைஞர விளக்கம். அதனால லைட் ஹவுஸ்னு பேர் வச்சிருக்காங்க. சொல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சொல்லுங்க. ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இருக்குல்ல, அவங்க வந்து டிரான்ஸ்போர்ட்டுக்காக நம்ம சென்னையோட பிரிட்டிஷ் அவங்க வணிக இதுக்காக தான் இந்த லைட் ஹவுஸ்ன்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்ததே அவங்க அதுக்காக தான். நாட்கள் போக போக அந்த துறைமுகத்தை இது லைட்டும் வந்து தெரியல சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹைகோர்ட்ல வச்சாங்க துறைமுகம் லைட். ஆமா ஹைகோர்ட்ல வச்சாங்க. இப்ப கூட போனீங்கன்னா ஹைகோர்ட்ல தெரியாத அளவுக்கு பக்கத்துல பார்த்தாலே தெரியும். ஆமா அதுக்கு ஈக்குவலா இருக்கும். அது சேம் ஹைட் தான், அதோட ஹைட்டா தாங்க தெரியுது அந்த பில்டிங். ஆனா வளர்ச்சி தான், அது சந்தோஷப்படக்கூடிய ஒண்ணுதான். ஏன்னா சென்னை நிறைய பேர் வந்து வாழ வைக்கக்கூடிய இன்னும் வாழ வைக்க போகிற ஒரு சென்னை தான். அதுக்காக நம்ம சந்தோஷம் தான் படுவோங்க தவிர வருத்தம் கிடையாது. அந்த போல தான் சென்னையில வந்து ஒண்ணு. சரி ஆக்சுவலா அது வந்து சொன்னது வந்து செகண்ட் லைட் ஹவுஸ். அது வந்து 1844ல தான் இது பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து 1844ல அந்த ஹைகோர்ட்ல இருக்க லைட் இதுவே அதுக்கு அடுத்த கட்டின ஹைகோர்ட்ல இருக்க பில்டிங் வந்து அதிகபட்சமா ஹைட் கட்டினதுனால அது தெரியல. சோ அதுல இருந்து ஒரு பிளாக் அதுல கட்டின பில்டிங்லயே அந்த லைட்டை மட்டும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. லைட் மட்டும் அது வந்து தேர்ட் லைட் ஹவுஸ் இதுவாச்சு. இந்த செகண்டா கட்டினாங்களே அது வந்து மறந்துட்டு இருக்காரு. அதாவது பாத்தீங்கன்னா அது கட்டினட்டு இது பண்றாங்க, கிரானைடால கட்டிருக்காங்க. கிரானைட்ல கட்டிட்டு இருக்காங்க. இப்போ லைட் ஹவுஸ் தேவையில்லை, ஏன்னா இப்ப அதுக்கேற்ற ஒரு டெக்னாலஜியும் நிறைய வளர்ந்துருக்கு. அதுக்கேற்றப்பெல்லாம் இன்னும் ஏன் லைட் ஹவுஸ் இருக்குன்னா இது ஒரு ஞாபகம் தானே, ஒரு நினைவகம் மாதிரி. நினைவகம் சொல்லக்கூடாதா? நினைவிடம் சொல்லக்கூடாது. அது நினைவிடம் வந்து நீங்க இறந்தா பிறகு உங்களுக்கு கட்டுவாங்க பாத்தீங்களா நினைவிடம். அதுதான் நீங்க சூமு சாவார்னு எடுக்கலாம். இங்க இருந்து கீழே தள்ளி விட்டு அவங்க நாளைக்கு கூட நினைவிடம் கொஞ்சம் கீழே பார்க்கலாமே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு ஹைட் இருக்கு. ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா 10 மாடி. இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரி படத்துல சமந்தோட டூயட் பாடிட்டு இருப்பாரு நம்ம தளபதி. அவர் வந்து பாத்தீங்கன்னா மேலதான் இருப்பாரு. ஆனா மேல நமக்கு அலோடு போல, நமக்கு தான் இந்த ஜெய் போல கொடுத்துருக்காங்க. அதுவும் காரணம்னா இல்ல, நீங்க தெரிய படத்தை பாக்கலாம், நாங்க கீழே காட்டுறோம். நீங்க தெரிய படத்தை அந்த போர்ஸ் நான் கீழே போறேன், நீங்க பாருங்க. ஒவ்வொரு இடமும் சீரியஸா சொல்ல போனா ரொம்ப சிலுக்கு நம்ம சென்னையா இப்படி இருக்குது, ரொம்ப அழகா இருக்கு. பாக்கலாம் வந்து நீங்களும் வந்து பாருங்க. ஒரு ஆளுக்கு 20 வராங்க. வாங்க வந்து ஃப்ரேம் பாருங்க வாங்க. ஸோ இதாங்க நம்ம சென்னை. உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தாலே தெரியும், டவரு, ஹார்பரு, சேப்பாக்கம் ஸ்டேடியம், அதுக்கப்புறம் ஒரு சிலரால் தலைமைச் செயலகம் கட்டப்பட்டு அந்த தலைமைச் செயலகம் மருத்துவமனையாக மாற்றப்பட்ட இடமும் எனக்கு கண்ணுக்கு தெரியுது. உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும் நினைக்கிறேன். பாருங்க ஹார்பர் தெரியுது. நம்ம சென்னைங்க ரொம்ப அழகா இருக்கு. எனக்கு கிட்ட இருந்து பாக்குறப்போ ரொம்ப ஒரு மாதிரி நாய் சத்தமா, டிராபிக் சத்தமா. அவன் இதெல்லாம் மறைக்கிறது வேற ஓர் பாட்டுருக்கான். அவனை பேச விட்டுருவாங்க. இல்ல எனக்கு புரியல, எனக்கு ஏதோ வேற ஏதோ பிளான் பண்ணிருக்கானுங்க போல. என்ன இது இப்ப நான் பார்த்தேன் ஜி. அவங்க ஸ்டாட்சிப்ல கஷ்டப்பட்டு படிச்சுட்டு அவன் அங்க போயிடுங்க ஜி.
அதான் ஷேர் ஜிபிடின்னு ஒண்ணு புதுசா வந்துருங்க. கண்ட கர்மத்தை எல்லாமே அதுல பார்த்தாங்க கத்துக்கிறானுங்க. அதுதான் போய் மக்கப் பண்ண போயிருக்காங்க நாய்ங்க. போய் ஸ்கூல்ல படிக்க சொன்னா அங்க படிக்கிறத விட்டு இங்க வந்து ஷேர் ஜிபிடி இதாங்க சென்னை. இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்றைய சிரமம் நாளைக்கு சிறப்புன்ற மாதிரி இங்க கட்டிட்டு இருக்காங்க. நமக்காக தான், நம்மளோட ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா சிறப்புக்காக தான். அது வச்சுக்கலாமே. 5 நிமிஷம் தான் டைமா. சோ அதனால 5 நிமிஷம் தான் முடிஞ்ச அளவுக்கு நாங்க எவ்வளவு வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றோம். நீங்க பாருங்க. ஏன்னா சீரியஸா சொல்றேன், 20 ரூபாய்க்கு ஒர்த்து. 10 நிமிஷம் தான் டைம் ஆகும் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார். லைட் ஹவுஸ்ரா ஹெல்மெட் எங்க தான் ஒரே நிமிஷம். ஹெல்மெட் பணக்காரன் ஹெல்மெட் விட்டு வந்திருக்காரு. லைட்டர்ஸ் ஓனர் ஒருத்தர் இருக்காரு போல. ரொம்ப டென்ஷனா இருக்காரு. எல்லாமே கட்டிட்டே இருக்காரு. வாங்க டைம் ஆகுது போங்க. எங்க அப்பா கத்துவாருங்க. அது போல பேசிட்டு இருக்காரு. சரி வாங்க. எதுக்கு வழி இல்லையா? சொல்ல வேண்டியதுன்னு எங்க பாதை இல்லை. கரெக்ஷன் பண்ணலாமே ஃப்ரெண்ட்ஸ். கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். போராடிட்டு இருக்கு. போராடிட்டு இருக்கேன். என்னடா இதான் அந்த நேசமணி அறுவாலத்துக்கு இது ஓடுவாங்க பாத்தியா சுத்தி சுத்தி. அவங்க அவர்கிட்ட கேட்டுக்கலாம் எங்க இதுன்னு மியூசியமே. நான் சுத்திட்டு போய் அங்க அடி வாங்கி அனுப்பிச்சு. ஆக்சுவலா மியூசியம் கண்டுபிடிச்சிட்டேன். வாங்க காட்டுறேன். ஓ அதுக்கப்புறம் வச்சுட்டாங்களா? ஆமா நான் சொல்லல ஹைகோர்ட்ல ஃபர்ஸ்ட் இது ஷேர் ஜிபிடில ஃபர்ஸ்ட் வந்து அதெல்லாம் தள்ளி விட்டு ஓடியாரீங்க.